T20 வேர்ல்டு கப் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் தான் பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய குட்டையை குழப்பினாங்க. நாங்கள் இந்தியாவோட ஆடமாட்டோம் அப்படின்னு. இப்படி ஆடலை அப்படின்னு சொன்னோன்னே பல கட்ட எதிர்கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. பல நாட்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எப்படிங்க அது மாதிரி ஆடாமல் போகலாம், இது மாதிரி இந்த அபராதம் வரும், அது வரும், இது வரும்னு சொன்னாங்க. இதை கேட்ட பாகிஸ்தான் இங்கே ஐசிசி வந்து மீட்டிங்கெல்லாம் வச்சுது, இது மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. கடைசியாக அவங்க ஆடுறேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதில் என்னென்னா பல நிபந்தனைகள், பல விஷயங்கள். இதை பாகிஸ்தான் அந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எப்பா இது எங்களோட மிகப்பெரிய வெற்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமாப்பா வெற்றி, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில, அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த பிரச்சனை ஆரம்பித்தது எங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். முஸ்தபிசர் ரஹ்மானை ஐபிஎல்லேருந்து தூக்கணுன்னு எப்படிப்பா நீங்கள் தூக்கலாம் அப்படின்னு பங்களாதேஷுக்கு வந்துச்சு ஒரு கோவம். இதனால் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே ஏங்க T20 வேர்ல்டு கப்பெல்லாம் இந்தியாவில் ஆட முடியாது, நடுநிலையான கண்ட்ரியில் வைங்க, ஸ்ரீலங்காவில் வைங்க, நாங்கள் வந்து ஆடிக்கிறோம், இந்தியா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐசிசி பார்க்குது, உங்களுக்கு வந்து தனியாக வைக்கணுமா, அப்போனா ஓட்டு போட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஓட்டில் பங்களாதேஷ் தூக்குது. இதனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம், நீங்கள் ஆடுறீங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பங்களாதேஷ் முடிவு பண்ணிடுது, கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்காட்லாந்து உள்ளே போந்து இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பங்களாதேஷ் வந்து அடுப்பு எரிச்சு விட்டுட்டு இருக்கு. நாங்கள் வந்து வரவா வரோம்ப்பா அப்படின்னு பாகிஸ்தான் வந்து வராங்க. ஏன்னா அவங்க பங்குக்கு வந்து வரவை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம்ப்பா, நாங்கள் வேர்ல்டு கப் ஆடுறோம், ஆனால் இந்தியாவோட ஆட முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பங்களாதேஷ் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி நண்பரே எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்படின்னு அவங்க வந்து வராங்க. பாகிஸ்தான் நீங்கள் எப்படா பிரச்சனையை கிளப்புவீங்க, நாங்கள் வந்து உள்ளே வந்து பூந்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க பூந்து நாங்கள் ஆட முடியாதுன்னு சொல்கிறாங்களா. இப்போ தான் பல பேர் எதிர்கருத்துக்களை சொல்கிறாங்க. இது மாதிரி பாகிஸ்தான் ஆடலை அப்படின்னா இது மாதிரி அபராதம் வந்து ஐசிசி வந்து விதிக்கும். இப்படி விதிச்சது அப்படின்னா அது அவங்க தான் கட்டியாகணும். இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போ ஐசிசி என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. ஏங்க பாகிஸ்தானு நீங்கள் மேட்ச் ஆடி தான் ஆகணும், ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எவ்வளோ பெரிய மேட்ச்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த பாகிஸ்தான் வந்து இந்தியா டீம் அளவுக்கு தரமாக அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம தரம் வயசு வந்து இந்தியா டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் கிரிக்கெட்டை வந்து என்றைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படின்னாலும் ரொம்ப தரம் வாய்ந்து வந்து இந்தியன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லலாம்ல. இப்படி இருக்கும்போது இது அதிக வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இங்கே வந்து பார்க்குறது தான் மேட்ரு. இங்கே வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் வந்து காசு அதிகம் வரும். இப்படி காசு வந்துச்சுன்னா ஐசிசிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை பல நாடுகள் இருப்பாங்களே, அந்த கிரிக்கெட் விளாட்றவங்க, காசு கம்மியாக இருக்கவங்க, அவங்களாம் இதை நம்பி தான் வந்து இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் காசை பிரித்து கொடுப்பாங்க, வருமானம் போகும், கிரிக்கெட்டை வந்து டெவலப் பண்ணலாம். இதனால் ஐசிசி வந்து சொல்லுது, ஏங்க வாங்க வந்து விளையாடுங்க, மற்ற சின்ன கண்ட்ரிக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பங்களாதேஷ் வந்து ஒரு சில கோரிக்கைகள் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஐசிசி வந்து நல்லா மீட்டிங்கெல்லாம் போட்டு கடைசியாக பங்களாதேஷையும் சமாதானப்படுத்திடுறாங்க. பங்களாதேஷே ஒரு கட்டத்தில் சொல்லுது, நண்பரே நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க, நீங்கள் வந்து இந்தியாவோட ஆடுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. இப்படி சொன்னோன்னா பாகிஸ்தான் வந்து பார்க்குது, என்னடா பங்களாதேஷும் சொல்லுது, ஐசிசியும் சொல்கிறாங்க, சரி ஓகே ஆடிடுவோம் அப்படின்ட்டு அங்கே பிரதமர்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க, என்னங்க ஆடிடுவோமா அப்படின்னு. அவர் வந்து சரி மற்ற கண்ட்ரியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, சரி ஓகே ஆடிடுங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் என்னென்னா இதில் வந்து ஒரு சில நிபந்தனைகள் வச்சு தான் சொல்லப்பட்டுச்சு. அது என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பைலேட்ரல் சீரிஸ் நடக்கிறது கிடையாது, இல்லை இருதரப்பு மேட்ச்சு. அது நடக்காததை வந்து மறுபடியும் நடக்க வைக்கணும். அது நடக்கணும்னு சொன்னால் ஏன்னா காசு அதிகம் வரும்ல, அதனால் பாகிஸ்தான் வந்து அது கேட்குறாங்க. பட் இருந்தாலும் ஐசிசி வந்து அதை நிராகரித்து தான் சொல்லப்பட்டுச்சு. பட் இது வந்து அஃபிஷியலாக வந்து கிடையாது இந்த பைலேட்ரல் சீரிஸை வந்து பற்றி. இதை தாண்டி பங்களாதேஷ் ஏன் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, இந்தியாவோட வந்து பாகிஸ்தான் மேட்ச் ஆடணுங்கிறதுக்கு ஏன் பங்களாதேஷ் ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் காசு வருங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு பெரிய மேட்ச்சு, அதுலேருந்து வர வருமானம் பங்களாதேஷுக்கும் வந்து போகும். அதனால் அதுக்காக அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லுவாங்க, ஏங்க நாட்டுக்கு வந்து கிரிக்கெட் முக்கியம் எல்லா நாட்டுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் மெயின் ரீசன் இங்கே காசாக தானே வந்து இருக்குது. இதை வந்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, இது எங்களோட மிகப்பெரிய வெற்றிங்கிறாங்க. இது வெற்றியாப்பா, இது மாதிரி தான் அந்த போன வருஷம் ஒரு பயங்கரமான அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கில் வந்து 4 நாள் போர் வேறு நடந்தது. அதை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது. அந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானில் வந்து அவங்க பேசிக்கிட்டவங்க தானே. அதை வந்து அவங்க ஜெயித்தாங்களா என்ன நீங்களே சொல்லுங்களா. சரி இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். இதே மாதிரியே இதுலேயும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க வந்து மாறு தட்டி சொல்லிக்கிறாங்க. அந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்தியா வந்து அந்த பிசிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அவங்க பாகிஸ்தானை சார்ந்து தான் இருக்காங்க. பாகிஸ்தான் இல்லாமல் கிரிக்கெட் இல்லைப்பா,
அதாவது எங்களுக்கு கிரிக்கெட் முக்கியங்கிறத தாண்டி கிரிக்கெட்டுக்கு தான்ப்பா நாங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கிரிக்கெட்டுக்கு தான் அவங்க முக்கியமாக, இவங்களுக்கு கிரிக்கெட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ இவங்க தான் கிரிக்கெட்டை உருவாக்கி இவங்க தான் கஷ்டப்பட்டு இது பண்ண மாதிரி வந்து அவங்க பேசியிருந்துருக்காங்க. பட் இருந்தாலும் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இங்கே மேல்மட்டத்தில் பேசி பல விஷயங்கள் முடிவு பண்ணி கடைசியாக பாகிஸ்தான் வந்து ஆட ஒத்துக்கிட்டு, பட் இதை வந்து ரொம்ப பெருமையாக எப்படி முதல்ல நாங்கள் ஆட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆட வர்றதை வந்து ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் அப்படின்னு ஒன்றெல்லாம் இல்லை. பங்களாதேஷுக்கு மட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க, 2031 உங்களுக்கு வந்து ஒரு ஐசிசி தொடரை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பட் பாகிஸ்தானு இதை ஏதோ மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க. யார் முன்னாள் வீரர்கள் தான் அதை சொல்கிறாங்க. ஒரு சில கிரிக்கெட் வீரர் வந்து பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் வந்து எப்பா நீங்கள் பண்ண விஷயம் நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நம்ம துபாயில் ஆடணும், மற்ற கண்ட்ரிஸ்லாம் பாகிஸ்தானில் வந்து ஆடினாங்கல்ல, அது வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏங்க அது வந்து கரெக்டு தானேங்க. நம்ம வந்து துபாயில் ஆடணும்னா இப்போ வந்து பாகிஸ்தான் எங்கே ஆடுறாங்க, ஸ்ரீலங்காவில் வந்து ஆடுறாங்க. பங்களாதேஷுக்கு என்ன பிரச்சனை, முஸ்தபிசுர் ரஹ்மானை தூக்கினது தான் பிரச்சனையா இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லை. இதுக்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டையாக வந்து எப்போ நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சப்போர்ட்டு கொடுத்து இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு. கடைசியாக இப்போ எல்லாமே சுமூகமாக வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே பிசிசியோட துணைத் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, ஐசிசிக்கு தான்ப்பா நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட பிரதிநிதிகள்லாம் போய் பாகிஸ்தானில் பேசி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் பாகிஸ்தான் ஆடுதோ இல்லையோ நாங்கள் அன்றைக்கி கொழும்புக்கு போகிறதா தான் இருக்குது, எல்லா டிக்கெட்லாம் போட்டாச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சுது. ஆனால் பாகிஸ்தான் விளையாடுவாங்களாங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிட்டு பாகிஸ்தான் ஆடுறாங்க அப்படின்னு. பிப்ரவரி 15 ரொம்ப முக்கியமான மேட்சாக T20 வேர்ல்டு கப்பில் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். அது இம்பார்ட்டண்ட்டான மேட்சாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குமாங்கிறது, ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் தான் இந்த குரூப்பில் வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிச்ச டீமெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கிடையாது. பட் சூப்பர் 8 அப்படின்னு போகும்போது பாகிஸ்தான் வந்து காணாமல் போகலாம். பட் எந்தளவுக்கு கிரிக்கெட் ஆடுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க ஆன் பேப்பர். பட் என்னென்னா எந்தளவுக்கு அங்கே டெலிவரி பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா யுஎஸ்ஏவோட அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா யுஎஸ்ஏவோட 300 அடிப்பாங்களா 250 அடிப்பாங்களான்னு சொல்லும்போது அவங்க பவுலிங்கை ஸ்ட்ராங்காக போட்டு ஒரு 161 அதிலே வந்து சுருட்டிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம பவுலிங் கை கொடுத்து நம்ம வந்து ஜெயித்தோம் ஒரு மேட்ச்சு. இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குது. யாரையுமே வந்து இப்போ இவங்க மொக்க டீம்ப்பா, நம்ம இவங்களை வந்து 300 அடிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபைனல் போய் ஃபைனலில் கப்பு வந்தால் மட்டும்தான் அதை ஸ்ட்ராங்காக வந்து நம்ம சொல்ல முடியும். வேணால் ப்ரெடிக்ட் பண்ணலாம், இவங்க ஸ்ட்ராங்கான டீப்பா, இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான டீம்ப்பா, அதனால இவங்க ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் யாருப்பா, இங்கிலாந்தாப்பா, இல்லாட்டி ஆஸ்திரேலியாவாப்பா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவாப்பா, யாருன்னு அது வர்றதை பொறுத்து தான் வந்து இருக்குது. என்ன நடக்குங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஃபைனல் வந்து ஃபைனலில் நம்மளுக்கு அப்போ வந்தால் மட்டும்தான் முடிவாகும். இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இதை சுற்றி எவ்வளோ அரசியல் வந்து பாருங்களேன், இதை பாகிஸ்தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த T20 வேர்ல்டு கப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யார் கப்படிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.